எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் கெமிஸ்ட்ரி வித் மீ எபிசோட் நம்பர் 3. இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா மெடிசினல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஐசோடோப்ஸை பற்றியும் நியூக்ளியர் ரியாக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஐசோபார்ஸை பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து கேன்சரை ட்ரீட் பண்ணுறதுக்கும் டயக்னோஸ் பண்ணுறதுக்கும் கூட இந்த ஐசோடோப்ஸ் அண்ட் ஐசோபார்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படிப்பட்ட ஐசோடோப்ஸையும் ஐசோபார்ஸையும் பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஆள் ஒருத்தவங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க யாருன்னு தானே கேட்குறீங்க. ஆட்டம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆட்டம்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாதவங்களுக்காக மட்டுமே. ஆட்டம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பிரிக்க முடியாத துகளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆட்டம்ல நடுவில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். நடுவில் இருக்கக்கூடிய அந்த உட்கருவில் வந்து நியூட்ரான் ப்ளஸ் புரோட்டானும் சேர்ந்து இருக்கும். இதுதான் வந்து நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறோம். சுற்றி வந்து எலக்ட்ரான்கள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். இதை தான் வந்து ஆட்டம்னு சொல்கிறோம். இப்போ அட்டாமிக் நம்பர்னா என்ன, மாஸ் நம்பர்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இல்லைனா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை தான் நம்ம அட்டாமிக் நம்பர்னு சொல்கிறோம். அதே மாதிரி மாஸ் நம்பர் அப்படிங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் அப்படிங்கிற ஒரு மெட்டல் எடுத்துக்கிறோம். அதுக்கு கீழே 11ன்னு எழுதுவோம், மேலே வந்து 23ன்னு எழுதுவோம். கீழே இருக்கக்கூடிய அந்த 11 தான் அட்டாமிக் நம்பர், மேலே இருக்கக்கூடிய அந்த 23 தான் மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புரிஞ்சிருக்கும் அட்டாமிக் நம்பர்னா என்ன, மாஸ் நம்பர்னா என்ன அப்படின்னு. அடுத்து என்னன்னா ஐசோடோப்ஸ்னா என்ன, ஐசோபார்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஐசோடோப்ஸ் அப்படின்னா என்னன்னா அவங்களோட அட்டாமிக் நம்பர் சேமாக தான் இருக்கும், ஆனால் மாஸ் நம்பர் வந்து டிஃபர் ஆகும். அதை தான் நம்ம வந்து ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கார்பன் எடுத்துக்கலாம். கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்து 6 தான், அதோட மாஸ் நம்பர் வந்து 12ல் இருக்கும், 13ல் இருக்கும், 14ல் இருக்கும். இந்த C14 தான் நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருப்போம்னா கார்பன் டேட்டிங்கில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஐசோபார்ஸ்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து மாஸ் நம்பர் தான் சேமாக இருக்கும், கீழே இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பர் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்கான், குளோரின். ஆர்கான் வந்து கீழே வந்து நம்ம 18ன்னு போடுவோம் அட்டாமிக் நம்பர், மேலே வந்து மாஸ் நம்பர் வந்து 40. அதே மாதிரி குளோரின் எடுத்துக்கலாம். குளோரினோட அட்டாமிக் நம்பர் என்ன, 17. அதோட மாஸ் நம்பர் என்ன, 40. ஓகேவா. ஸோ இதை தான் நம்ம ஐசோபார்ஸ்னு சொல்கிறோம். கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், மேலே இருக்கக்கூடிய மாஸ் நம்பர் வந்து சேமாக தான் இருக்கும், கீழே இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பர் தான் டிஃபர் ஆகும். அதே மாதிரி ஐசோடோப்ஸ் அப்படிங்கிறது சேம் எலிமெண்ட் தான், ஆனால் அதோட மாஸ் நம்பர் தான் டிஃபர் ஆகும். ஐசோபார்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸு ஆனால் அதோட மாஸ் நம்பர் வந்து சேமாக இருக்கும். இவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் அண்ட் ஏதாவது நிறைய குறை இருந்தாலும் கமெண்ட்